தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்திலே 2003 36,000 பேர் இருந்தார்கள். தற்போது இங்கே இருப்பது 24,000 பேர் இருக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிடையாது. அவர்களுக்கு குறிப்பாக இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, வாரிசு வேலை கிடையாது. பல்வேறு சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே நிலையானைகள் இல்லாத துறை என்பது டாஸ்மாக் துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்கு உட்பட்டது. அதே நேரத்தில் 23 ஆண்டுகள் ஒரு டாஸ்மாக் கடைகளிலே பணி நிரந்தரம் என்பது இல்லை என்று சொன்னால் இந்த அரசு எப்படி தொழிலாளர்களை நசுக்குகிறது நடத்துகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. தற்போது காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு சொல்லனா துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் கடைகளிலே இடம் கிடையாது. நோய் தொற்று பரவுவதற்கு எல்லா வாய்ப்பும் உள்ளது. பணிச்சுமை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். வேலை செய்வர்களுக்கு பல்வேறு ஊழியர்களுக்கு 50 வயது தாண்டிவிட்டது. ஆனாலும் காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை கொண்டு வந்து வேலை பளுவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து தமிழ்நாடு அரசாங்கம் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை டாஸ்மாக்கில் பணிபுரியக்கூடியவர்களை வைத்து இந்த பணியை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இஎஸ்ஐ வசதி உட்பட கழிப்பறை வசதி உட்பட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும், நிலையானைகள் உருவாக்க வேண்டும் என இந்த மாநில செயற்குழு கூட்டம் சார்பாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறோம். தீர்மானம் இதுக்கப்புறம் போடும். தீர்மானம் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் 23 ஆண்டுகளாக பணிபுரிவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். இஎஸ்ஐ வசதி உட்பட கழிப்பறை வசதி உட்பட அத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை பணியாளர்களை கொண்டு நிறைவேற்றாமல் வேறு வகையில் நிறைவேற்றும் என்பதை தீர்மானமாக இயற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சங்க தரப்பில் ஜனவரி முதல் வாரம் நாங்கள் பணியாளர்களெல்லாம் திரட்டி காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை திரும்ப பெறுவதற்கு எதிராகவும் பணி நிரந்தரம் கோரியும் இங்கே அரசாங்கத்தை முதல்வர் சந்திக்கக்கூடிய போராட்டத்தை அறிவிக்க இருப்போம். சில ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கெடுப்பாங்க.